வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா தயாரிச்சுக்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி, வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கணும். ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா பொருட்களை இதோடு சேர்த்து தண்ணீர் விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வைக்க போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, நீல வாக்கில் கட் பண்ண பூண்டுப்பல் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதங்க விடணும். தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. எலும்பிச்சை அளவு புளி ஊற வச்சு கரைசல் தயார் செஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ குழம்பு தயாராகிடுச்சு. சுத்தம் செஞ்ச மீன் துண்டுகளை இதில் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சுவையான மீன் குழம்பு தயார். ஒரு மணி நேரம் ஆற விட்டு பரிமாறினா சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.